டைரக்டர் கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கினேன். ஓகே ஓகே, அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, பட் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி திட்டாரு. அவனுக்கு நான் பிளட்ல லெட்டர்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். பிளட்லையா? இன்ஸ்டாகிராம்ல எவனையும் ஃபாலோ பண்றதே இல்லை, 0 ஃபாலோவர்ஸ். அது என்ன அப்படி ஒரு ஆணவம் அப்படின்னு கேட்க சொல்லியிருக்காங்க. இது நான் எங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம்டா. வெல்கம் டு இட்ஸ் மை ஷோ அண்ட் வித் மீ. வெல், படித்தது பிஎஸ்சி மேக்ஸு. இன்னைக்கு இவங்கள பற்றி தான் டாக்ஸு. ஊரில் இருக்கிற மதுரை சிஸ்டராக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற சின்ன மருமகளாக இருக்கட்டும், எல்லாரோட இதயத்திலையும் வின் பண்ண விஜய் இவங்க தான். இட்ஸ் சங்கவி. தேங்க்யூ. ஹலோ, ஹவ் ஆர் யூ? நல்லா இருந்துச்சு இன்ட்ரோடக்ஷன். கொஞ்சம் அப்படியே அலைசி ஆராய்ஞ்சோம், கூட்டிட்டோம். ஓகே, திஸ் இஸ் இட்ஸ் மை ஷோ. அதாவது 30 நாள்ல 32 நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதும் நம்ம ஷோக்காக ஒரு நாள் கொடுத்தது ரொம்ப தேங்க்யூ. நான் பார்த்திருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படியா? ஐயோ, ஜாலியா இருக்கும் போது. ஓகே, 3 ஓவர்ஸ் இட்ஸ் மை ஷோல. ஓகே, சோ இதுல வந்து எஸ்டிடி, தில்லுக்கு துட்டு, ஆஸ்க் தப்பா சொன்னா டாஸ்க். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஓவர் எஸ்டிடி. எஸ்டிடினா வரலாறு தானே. எஸ்டிடினா உன்னுடைய வாழ்க்கை வரலாறுக்கெல்லாம் புரட்டுவது தான் எஸ்டிடி. ஆல்ரெடி பல இடங்களில் புரட்டியிருக்கேன். அதாவது ஸ்கூல் படிச்சுட்டு வந்து அப்புறம் டிக்டாக் பண்ணி டிக்டாக் மூலமா ஃபேமஸ் ஆகி நீ சீரியல் வந்தது, இந்த கதை எல்லாம் எனக்கு தெரியும். ஓகே ஓகே, பட் இப்போ நான் கொஞ்சம் புரட்டலாம் இருக்கு. எஸ்டிடியே வேற. அங்கே பார். ஐயோ, ப்ளே. எனக்கு அப்போ ஆக்டிங்ல நான் வேலை ஒர்க்லாம் போகணுன்னா மார்னிங் எழுந்துக்கணுமா, போகணுமா, இது பண்ணணுமா அப்படின்லாம் யோசிப்பேன். ஆனால் ஷூட்டுன்னா அலாரமே தேவையில்லை. மார்னிங் 6 o'clock அண்ட் வேற எதை அது வேற வாய், இது நார வாய் அப்படிங்கிற மாதிரி. ஆக்டிங்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஃபாலோட் பை ஆக்டிங்னா எனக்கு அலாரமே வைக்க தேவையில்லை. இதில் எது உண்மையான முகம்? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்தா அப்போ தான் நான் உள்ளே என்ட்ரு ஆன டைம். அப்போ எனக்கு மீடியா பற்றி பெருசாக தெரியாது, அண்ட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கானாலுமே எனக்கு பெருசாக தெரியாது. பட் நீங்கள் செகண்டாக பார்த்த வீடியோ ஒரு 11 months பிரேக் அப்புறம் நான் ஆக்டிங்குள்ளே வந்து எனக்கு அது அந்த 11 months பிரேக்கில் வந்து எனக்கு இது மீடியா எவ்வளோ பிடிக்கும், எனக்கு ஆக்டிங் எவ்வளோ பிடிக்கும், இதில் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் செகண்டாக பார்த்த வீடியோ இப்போ ரீசெண்டாக எடுத்தது. ரீசெண்டாக ஓகே, ஒரு மனம் மாறி இருக்கு. அதாவது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்காக வந்து பெருசாக ட்ரை பண்ணல. பட் அது கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கான உழைப்பு வந்து போட்டுகிட்டே இருக்கேன். இல்லை, அது இல்லாத டைமில் தான் அதோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சுது. ஓகே, வாழ்க்கையில் பல விஷயங்கள் இல்லாத போது தான் தெரியுது. ஆமாம். ஓகே, பட் இதுதான் நான் என்ன தெரியுமா கேள்விப்பட்டேன், இந்த மாதிரிலாம் சொன்னால் கூட பெரிய அடிக்டான் இந்த அவார்டு மேலே. அவார்டு என்ன, ஓகே வாங்கிட்டோம், ரைட்டு, அடுத்து ஒரு அவார்டு. எப்படி மனசை நாங்கள் ரீட் பண்ணியிருக்கோம். இந்த அவார்டுன்ட்டு கமலஹாசன் அளவுக்கு ஒரு 12 அவார்டு வீட்டில் வாங்கி வைக்கலாங்கிற அளவுக்கு ஒரு ஐடியா இருக்காமே. ஏன் அந்த அவார்டு மேலே அவ்வளோ வெறி? யார் இது சொன்னா? நம்ம 7th சென்ஸ்ல அப்படியே எனக்கு தெரியும் யாரு சொல்லியிருப்பான்னு. எல்லாம் கூட இருக்கிறவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அது சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், ஸ்கூல்லேயே ஆகட்டும், ஜென்ரலாக நான் அந்த அவார்டுக்காகவே ஓடுவேன். ஒர்க் பண்ணும்போது கூட எம்ப்ளாயி ஆஃப் த மந்த், ஸ்டார் ஆஃப் த மந்த் அப்படின்லாம் ஒரு கேட்டகரி இருக்கும்ல, அந்த அவார்டுக்காகவே இன்னைக்கு இந்த மந்த் நம்ம டார்கெட் முடிச்சிடணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தானே. எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும்ல. அந்த மாதிரி எனக்கு அவார்டு இப்போ சீனில் என்ன சீனாக இருந்தாலுமே அவார்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், உள்ள இருந்து ஒன்று வந்துடும். சார் இப்படி தெரிஞ்சா வரும்போது டிநகரில் ஒரு அவார்டு வாங்கி வச்சிருப்பேனே. ஓகே, இப்போ என்னன்னா இந்த ஸ்ட்ரகிள் அப்படிம்பாங்க. இந்த ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஆரம்ப கட்டத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம், அது வந்து வேற. பட் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிரும், அதில் ட்ராவல் ஆகிட்டே இருப்போம், நம்ம எல்லாமே வாழ்க்கையில் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிருக்கும் போது டபுள் கீழே விழுவோம். ஸோ அந்த ஒரு பேஸ் தான் வந்து வாழ்க்கையில் நிறைய பேர் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ எப்படி இருந்தது? பட் லைஃப்ங்கிறது எப்போவுமே லீனியராக போகாது. அதை நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும், அப்போ தான் அதை அப்பயும் நம்ம ஃபீல் பண்ண முடியும், டவுனையும் ஃபீல் பண்ண முடியும். ஸோ லோ ஆகும் போதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் இது வந்துட்டு நிரந்தரமானது கிடையாது, இது மாறும். ஸோ வெயிட் ஃபார் யோர் டைம் வரும்னு நானே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் அது வந்துருச்சு. ஓகே, அதாவது நாங்கள் வந்து இந்தியன் டீம் மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ஓவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடுவோம். 3வது ஓவர்ல இருந்து அப்படியே பறந்துடலாமா செகண்ட் ஓவருக்கு. 2வது ஓவர் தில்லுக்கு துட்டு. திஸ் இஸ் தில்லுக்கு துட்டு. பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் மக்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ 10 கார்டு, 5 கார்டு தான் நீ எடுக்க போற. 5 கிரீன் 5 ரெட். பட் நீ எடுக்க போகிறது 5. ஸோ அதில் எத்தனை கிரீன் எவ்வளோ ரெட் அப்படிங்கிறது உன்னுடைய விருப்பம். கிரீனில் இருக்கிறதுலாம் நார்மலான கேள்விகள், எந்த பிரச்சனையும் இல்லை, பட் எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ரெட்ல இருக்கிறதுலாம் கொஞ்சம் டெரரான கேள்விகள். பட் எடுக்கும் போதே உனக்கு ஒரு கிஃப்ட் கூப்பன்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். பட் ஒருவேளை அந்த கூப்பனுக்காக நீ ரெட் கார்டை எடுத்து பதில் சொல்ல முடியாமல் தயங்கினா பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பண்ணிக்கலாம். ஐயா
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெட் போடலாமா இல்லை க்ரீன் போடலாமா? ரெட்டு போ. ரெட்டு ரொம்ப தைரியமான ஆளாச்சு. அப்படியே அப்பா எங்கடா அது ரெட்டு. இந்த ரெட் கார்டை நீங்கள் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா 1000 rupees மதிப்புள்ள கூப்பன் ஃப்ரம் அஞ்சப்பறை உங்களுக்கு அள்ளி தருகிறோம். தேங்க்யூ. யா, சாப்பாடு தான் முக்கியம். ஆமாம். ஸோ வந்து நம்ம இந்திரா மேம் எம்டி இருக்காங்க, அவங்க தான் வந்து பாப்பாவுக்கு இது கொடுக்க இருக்காங்களா? சொன்னாங்க. தேங்க்யூ. ஸோ ரெட் கலர் கார்டு இதில் என்ன கேள்வி இருக்குன்னா ரொம்ப ஒரு நார்மலான ஒரு கேள்வி தான். நிறைய பேர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி, ஒய் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் எனிஒன்? இன்ஸ்டாகிராமில் எவனையும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை, 0 followers. அது என்ன அப்படி ஒரு ஆணவம் அப்படின்னு கேட்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, அது அங்கே பாருங்க, 0 followers. உங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அப்படிலாம் இல்லை. இதுக்கான உண்மையான ஸ்டோரி என்னன்னா, நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு ஒரு 100K ஃபாலோவர்ஸ் இல்லை 50K ஃபாலோவர்ஸ் வர வரைக்குமே நம்ம இன்னொருத்தவங்களை ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு தெரியாது. சீரியஸா? சத்தியமா 50K ஃபாலோவர்ஸ் வர வரைக்கும் நம்ம இன்னொருத்தவங்களை ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நீ யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐ செட், நான் யாரை லவ் பண்ணுறனோ அவனை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே ஓகே, யார் என் பாய் ஃப்ரெண்டோ அவனை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி ஒன்று நடந்தது. ஃபாலோவும் பண்ணேன், அப்புறம் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். யார் அது? அது யாரும் இல்லை, நமக்கு வேணாம். அப்போ யார் ஃபாலோ பண்ண லிஸ்ட்ல நீங்கள் போய் தேடணும். முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் ஃபாலோ பண்ணேன், அவங்க கூட இப்போ நான் டச்லேயே இல்லை. ஓகே. ஸோ அதனால நான் என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, ஓகே நம்ம ஃபாலோ பண்ணால் அவங்க நம்ம லைஃப்லேயே இல்லாமல் போயிடுறாங்க, அதனால சென்டிமெண்ட்டாக. பட் இந்த கதை வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும். பட் சில பேர் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க மனசு கஷ்டப்படாது, நம்ம இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறோமே திரும்பி. இல்லை, எனக்கு பிடிச்சவங்களை நான் எப்பவுமே ஸ்டாக் பண்ணுவேன். ஓ, அதனால ஆமாம். ஓ, இப்போ ஈவன் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லாரையுமே நான் ஸ்டாக் பண்ணுவேன். என்ன போட்டிருக்காங்க, என்ன ஸ்டோரி, அந்த மாதிரி நான் ஸ்டாக் பண்ணுவேன். பட் ஃபாலோ பண்ணல. இனிமேல் ஃபியூச்சர்லேயும் ஃபாலோ பண்ணுற ஐடியா இல்லை சொன்னேன் இல்லையா? ஓ அப்படி. அப்ப சிங்கிள். யோ ஷீ இஸ் a single man. ஓகே, நைஸ், சூப்பர். அவ்வளவுதான், ரெட் கார்டு அவ்வளவுதான், ரொம்ப தான் கஷ்டமா இருக்கு. ஈஸி தான். சூப்பர். சோ செகண்ட் கார்டு ரெட்டா இல்ல கிரீனா? ரெட். ரொம்ப ஜாலியா போறாங்க. ஓகே, இந்த ரெட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees மதிப்புள்ள வவுச்சர் ஃப்ரம் டி ஜோக்கா. ஆமா, இது வந்து உங்க ஏரியா பக்கத்துல தான் இருக்கு, நீங்க போய் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஓகே, சோ கார்டுல பாயிண்ட், பண்ணு ஜாயிண்ட். ஓகே, ஸோ இங்கே இருக்கு கார்டில் பாயிண்ட்டு, பண்ணு ஜாயிண்ட்டு, ஸ்க்ரீனில் வரதை ஜாயின் பண்ணும். பார்த்துடலாமா? லுக் அட் திஸ். உங்களுக்கு தெரிந்த 3 நபர்கள். இப்போ நான் 3 விஷயங்கள் சொல்லுவேன், அதை வந்து நீங்கள் அங்கே மேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ 3 விஷயம் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க கூட தான் மேட்ச் பண்ண முடியும். ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் திஸ் பர்சன், ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆஃப் திஸ் பர்சன். இந்த பர்சன் இந்த விஷயத்தை தயவு செய்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா அது யாருக்கு என்ன சேஞ்ச் பண்ணும்? ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் போயிடலாம். ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் திஸ் பர்சன் யாரை சூஸ் பண்ணுறீங்க? ப்ளஸ் வந்து வைஷு. எனக்கு வைஷு வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே, மென்டலி ஃபிசிக்கலி எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ராங். எனக்கு அது அவள்கிட்ட ரொம்ப பிடிக்கும். ஒன்று ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவா, இந்த சுற்றி வளைச்சி ஐயோ மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் ஆனஸ்ட்டாக ஒரு ஒப்பீனியன் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும்னா அது வைஷு கிட்ட கேட்கலாம். அது சம்டைம்ஸ் நம்மளை ஹர்ட் பண்ணும், பரவாயில்ல. ஹானஸ்டான ஒபினியன். அவ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, எனக்கு ஒரு அது கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா என்கிட்ட அது மிஸ் ஆகும் அட் டைம்ஸ். ஆனா அவகிட்ட அதை பார்க்கும்போது எல்லா இடத்துலயுமே கரெக்டா கிறிஸ்பா என்ன பேசணுமோ அதுதான் அவ பேசுவா, எங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் அவ நடந்துப்பா. அந்த மாதிரி ரொம்ப கண்டென்ட் ரைட்டா இருப்பாங்க போல அவங்க. எனக்கு ரொம்ப நாள் டவுட், அந்த பொண்ணு ரொம்ப நாள் சிங்கிளாவே இருக்கே, சிங்கிளா தான் இருக்கா? சிங்கிள் தான். அப்படியா? நீங்க இத அவகிட்ட தான் கேட்கணும். நான் கேட்டேன், என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல, சிங்கிள் தான் அப்படிதான் இருந்தா அவ சொல்லிடுவாள்ல. அதனால இல்ல, இப்ப பார்த்தா அந்த ஐடியா இருக்கா மாதிரி தெரியலையே. எனக்கு தெரியலப்பா. ரீசெண்டா கூட கேட்டேன், எப்போ கல்யாணம்னு கேட்டேன். நானும் கேட்டிருக்கேன். பட் அவ எனக்கு தெரிஞ்சு இல்லடா 2 years ஆகும். இதான் ஒரு 12 வருஷமா சொல்லிட்டு இருக்கா. ஓகே, 2 years கழிச்சு நீங்க கேட்டாலும் அதான் சொல்லுவா. சரி பாப்பா, நடக்கிறது நன்மைக்கே. மைனஸ் பாயிண்ட் ஆஃப் திஸ் பர்சன். ஐயோ இது ரொம்ப கஷ்டங்க, 3 பேர்கிட்ட எந்த மைனஸுமே இல்ல. இது அப்ப காடை பிடிக்கிறோம் மறுபடியும். சரி, தேர்ட் என்ன சொன்னீங்க? அது அதோட பயங்கரமா இருக்கும். இந்த பர்சன் இந்த விஷயத்தை தயவு செய்து மாத்திக்கணும், தயவு செஞ்சு மாத்திக்கணும் அப்படின்னா நான் வந்து ஸ்வேதாக்கு சொல்லுவேன். ஸ்வேதா வந்து அவ ஃபுட் ஹேபிட்ஸ், அவ எப்படின்னா டயட்ல இருப்பா. டயட்ல இருக்காங்க இல்ல இல்ல தெரியாது, டயட்ல இருப்பா. திடீர்னு மூட் ஸ்விங் ஆகும்போது நல்லா சாப்பிட்டுருவா. அது எப்படின்னா ப்ரௌனிஸ், ஸ்வீட் கிரேவிங் ஆகும்போது ப்ரௌனி, சாக்லேட்டு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே சாப்பிடுவா. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா அவளுக்கு நல்லது. ஸோ நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது முக்கியம் கிடையாது, அதை வந்து மெயின்டைன் பண்ணணும்.
அப்படிங்கிறாப்ல. அப்ப இருக்கிறது ஒரே ஒரு கேரக்டர் தான், அசின். ஐயோ அசின்னு. மைனஸ் பாயிண்ட். இந்த கேஷ்யூ நட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட அந்த பொண்ணு வாஷ் பண்ணி சாப்பிடுவா. அவ்வளோ சுத்தம் பாப்பா. கேஷ்யூ நட், கேஷ்யூ நட் அதெல்லாம் வாஷ் பண்ணி சாப்பிடுவா. கேஷ்யூ நட்டை வாஷ் பண்ணாதுல இருக்க ஸ்வீட் போயிடுன்னு சொல்லுவாங்களே. அவ அப்படிதான் சாப்பிடுவா. கேட்டா அவளுக்கு அது ஓசிடின்னு சொல்லுவா. ஓ மை காட், ரொம்ப கேவலமான ஓசிடி. பட் இருந்தாலும் அதை நானும் சாப்பிடுவேன். தயவுசெய்து முந்திரி பருப்பு இனிமேல் கழுவாம சாப்பிடுங்க. அது உங்க மைனஸா வந்து உங்க ஃப்ரெண்டு நினைக்கிறாங்க. ஓகே ஃபைன். ஸோ அடுத்து ரெட்டா இல்ல கிரீனா? ஒரு கிரீன் எடுக்கலாம். கிரீன் எடுக்கலாமா? ஸோ இந்த கிரீன் என்னுடைய ஃபேவரட், திஸ் ஆர் தட். ஓகே, ஆனா இந்த திஸ் ஆர் தட்டுக்கு நீங்க வந்து புயல் வேகத்துல வித்தின் 60 செகண்ட்ஸ் ஆன்சர் பண்ணணும். சப்போஸ் தயங்கிட்டீங்க ஆன்சர் வந்து ஏதாச்சும் நோ போத் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா டேர் பண்ணுவேன் இப்ப. டேரா? ஆமா, அந்த என்ன கிரீனுக்கு டேரா? அது திஸ் ஆர் தட், இது ஒரு புது ரூல்ஸ். ஆமா, இன்னைக்கு தான் சரி. ஏய் ஃப்ராட். ஓகே போலாமா? திஸ் ஆர் தட் அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வீரா ஆர் சின்ன மருமகள்? வீரா. சீரியல் ஆர் டிக்டாக்? சீரியல். தனுஷ் ஆர் எஸ்டிஆர்? தனுஷ். ஓகே, சிவபெருமான் ஆர் கருப்புசாமி? சிவன். ஓகே, ஏஆர் ரஹ்மான் ஆர் இளையராஜா? இளையராஜா. ஓகே, சென்னை ஆர் திருச்சி? சென்னை. சென்னை. அவ்வளவுதான், புயல் வேகத்துல போயிட்டாங்களே. அதுல ஆக்சுவலி சிவனா கருப்பசாமியான்னு கேட்கும் போது கொஞ்சம் பிளாக் ஆயிட்டாப்ல. ஆ பார்த்தேன் நானும். ஏன்னா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க வந்து கருப்புசாமியோட. ஆமா, எங்க குலதெய்வம் வந்து கருப்பசாமி. அவங்க எப்பவுமே நம்ம கூடவே இருப்பாங்க. என் இஷ்ட தெய்வம் பார்த்தா முருகர் அண்ட் சிவன். சிவன். ஆமா, ரொம்ப க்ளோஸ். ஓகே, இருந்தாலும் முதல் மரியாதை சிவபெருமானுக்கு. ரைட். ஓகே, ரொம்ப ரிலீஜியஸ்ல. ஃபைன் ஃபைன் ஃபைன். எனக்கு இந்த ரிலீஜியஸா இருக்கவங்க கிட்ட எல்லாம் ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணும். அதுவும் நான் நிறைய பார்த்துருக்கேன் சங்கவியை. ஸோ அதனால நான் கேட்குறேன், பீயிங் ரிலீஜியஸ், நான் இந்த மாதிரி இந்த விஷயம் பண்ணேன் அதனால எனக்கு இந்த நன்மை நடந்தது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா வாழ்க்கையில? அப்படி இல்லை. லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல நான் ஹோப்பே இல்லாமல் இருந்தேன். ஹோப்னா டிப்ரெஷன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தேன். அப்போல்லாம் ரெகுலராக கோவில் போக ஆரம்பிச்சு, எப்போ வந்து சிவனை ரெகுலராக ப்ரே பண்ண ஆரம்பிச்சனோ அப்போ தான் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வர ஆரம்பிச்சது. ஓகே, நம்மளை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக அண்ட் நமக்கு எதிராக நடந்துட்டு இருந்தபோது எனக்கு ஒரே ஹோப்பாக இருந்தது கடவுள் மட்டும்தான். ஓகே. ஸோ அப்போ பிடிச்சது தான், அப்படியே அவங்க கை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு நம்பிக்கை. ஓகே ஃபைன். ஸோ சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி தான், அதாவது கடவுளை நாம் எந்த அளவுக்கு நம்பணுமோ அதில் தான் உங்களுடைய பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை. அந்த மாதிரி. ஓகே, ஃபோர்த் கார்டு, ரெட் ஆர் கிரீன்? ரெட். ரெட். ஸோ இந்த ரெட் கார்டு மூலமாக நீங்கள் பெறவிருப்பது எங்களுடைய ப்ராடக்ட் ஸ்டுடியோ 4000 மதிப்புள்ள வவுச்சர். ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம். ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், வீடியோ ஷூட் பண்ணலாம், வித் லைட்ஸ் அண்ட் கேமராஸ் உங்களுக்கு வந்து வழங்கப்படும். நல்லா இருக்கு ஸ்டுடியோ. நல்லா இருக்குல்ல ஸ்டுடியோ? ஆமாம், ஃப்ரீயாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷேர் யுவர் லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு இந்த சிகப்பு கார்டில் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இந்த டிசைனாக ப்ரப்போஸ் பண்ணது, லவ்வுக்காக கைகளை அறுத்துறது, இதெல்லாம் பண்ண ஆளு மாதிரி தெரியுது. கமான் ப்ளீஸ் ஷேர். நான் ஆக்சுவலி 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட், ஐயோ எங்கள் அண்ணெல்லாம் பார்ப்பானே, மியூட்டில் வச்சிடலாம் அவங்கள. ஒன் சைடாக ஒரு பையனை லவ் பண்ண 4 இயர்ஸ்க்கு. 9th படிக்கும்போது? 9thலேருந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும். ஹார்ட்லி அந்த பையனை ஒரு நாள், கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம். 4 வருஷம். ஆமாம், ஒன் சைடாக. அது எப்படின்னா, அந்த பையனை நான் டியூஷனில் பார்த்துருக்கேன், பிடிக்கும். எப்படின்னா அந்த டைம்லலாம் நான் எப்படி இருந்தேன்னா, மனசார ஒரு பையனை நினச்சிட்டாலே அவனுக்கு தான் நம்ம அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். அவனுக்கு நான் பிளட்ல லெட்டர்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். பிளட்லையா? எப்படின்னா இப்படிலாம் இல்லை, ஒரு பின் இருக்குல்ல, பின் எடுத்து இங்கே இது பண்ணி அந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கிரிஞ்சாக தான் பண்ணியிருக்கேன். 9th படிக்கும்போதா? ஆமாம், 9th இல்லை, 11th 12th அந்த ஸ்டேஜ். 11th அந்த மாதிரி டைம். என்ன லெட்டரில் அப்படின்னு எழுதுனீங்க? ஐ லவ் யூ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இல்லை, எவ்வளோ ரத்தம் தேவைப்பட்டிருக்குன்னு நான் யோசிக்கிறேன். கொஞ்சம் தான், இவ்வளோ. ஓகே, அதுக்கு அவனோட ரெஸ்பான்ஸ் என்ன? அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருந்திருக்குங்க. இல்ல மியூச்சுவலா தான் லவ் பண்ணீங்களா இல்ல ஒன் சைடு லவ்? ஒன் சைடு லவ்வா? இது இவ்வளவு நான் கேட்டிருக்கேன். அப்புறம் நான் ஏதோ மியூச்சுவலா லவ் பண்ணிருப்பீங்க, அது எப்படி புரிஞ்சிருக்கும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லங்க, அது ஒன் சைடு லவ்ங்க. ஓகே, அந்த பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது இனிஷியலா. ஒரு 1 இயர் கழிச்சு தான் நான் லைக் பாப்பேன், அவ்வளவுதான். 1 இயர் கழிச்சு தான் எனக்கு தெரியாது எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. அதுக்காக நம்ம எப்படி அவனை மறக்க முடியும்? இல்ல எனக்கு புரியல. 9th படிக்கும் போதுல இருந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற வரைக்கும் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தேன். என்னால அவனை மறக்க முடியல. ஓ, ஈவன் தோ லவர் இருக்கான்னு தெரிஞ்சா கூட லவர் இருக்கானா, நான் கூட பேசலாம் இல்ல, லைக்
நாட் ஈவன் டெக்ஸ்ட் ஆர் கால் அந்த மாதிரிலாம் டச்சில் கூட இல்லை. ஆ. ஜஸ்ட் இங்கே அந்த மாதிரி, அவ்வளோதான். அவ்வளவுதான். யார்ட்டையும் போய் ப்ரப்போஸ் கூட பண்ணதில்லை லைஃப்பில்? அதான் சொல்றேன், அந்த லெட்டரு அதுதான் அவ்வளவுதான், ஒரே propose தான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உனக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அப்படியே விலகிட்டேன். ஐ. அதனால என்னால் மூவ் ஆன் ஆக முடியல ஒன் சைடு லவ் பண்ணதுக்கு. இப்போ வரைக்கும் வேறு எந்த பையன் மேலேயும் அந்த ஃபீலிங் வரல? அதுக்கப்புறம் வந்தது, பட் அது அதை ஃபாலோ பண்ண ஒரு இன்ஸ்டாவில். ஆமா அதுவும் ஊத்திக்கிச்சு. ஸோ வெரி அன்லக்கி இன் லவ். ஓகே, அந்த ஃபாலோ பண்ணவர் யார்? மீடியாவை சேர்ந்தவரா இல்லை வெளியில் கூட ஒர்க் பண்ணவங்க. ஒர்க் பண்ணாங்க. ஓகே ஃபைன், வெரி அன்லக்கி. ஃபைன். ஸோ இந்த ஷோவை பார்த்து மேபி உங்களுக்கு ஒரு லவ்வர் அமையலாம். ஸோ சங்கவிக்கு எந்த மாதிரி லவ்வர் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா we will take charge. நிஜமாவா? நிஜமா? ஓகே. why not? அண்டர்ஸ்டாண்டிங்கா, ஆ. கேரிங்கா, லைக் எனக்கு ஃபேமிலி வந்து பெருசாக இல்லை. ஸோ எனக்கு ஒரு அழகான ஃபேமிலி, எனக்கு எல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாமே இருக்கு ஒரு பையன் கிட்ட, பட் ஆல்ரெடி அவன் பாஸ்ட்ல ஒரு 2-3 ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான் அப்படின்னா எனக்கும் தான் 2-3 இருக்கு. அதனால பாஸ்ட் முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் எப்படி இருக்கான் அதுதான் வந்து முக்கியம். கல்யாண மாலை மாதிரி நம்ம ஷோ போயிட்டு இருக்குது. கிடைப்பாரு, கிடைக்கணும். சரி ஓகே, அப்ளிகேஷனா ஓகே போல. அடுத்த கார்டு போவோமா? பச்சையா சகப்பா? ரெட். ரெட். ஸோ இந்த ரெட் கார்டில் என்ன இருக்குன்னா 60,000 சேலரி வாங்குற அளவுக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு. பட் அதெல்லாம் விட்டுட்டு சீரியல் வந்துட்டாப்புல. அப்படி வந்தோடனே அந்த சீரியலில் வாங்கின முதல் பேமெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பண்ண சீரியலோட பேமெண்ட் வந்து 3K பர் டே. பர் டே. ஓகே. ஸோ எவ்வளோ நாள் வரும்? ஃபர்ஸ்ட் அதில் மந்த்துக்கு எவ்வளோ நாள் வரும்? என்கிட்ட சொன்னது வந்து 15 days வரும்னு சொன்னாங்க ஆ, ஃபர்ஸ்ட் சீரியலுக்கு. அது மொத்தமாக ஷூட் போடுற 15 days-ஆ இருக்கும். ஆமாம். உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு? எனக்கு கம்மியாக தான் வந்தது, 35 something வந்தது. ஸோ 60,000 திறந்துட்டு 30,000 ரூபா போதும் அப்படின்ட்டு இந்த துறைக்கு வந்திருக்கீங்க. நைஸ் 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 நைஸ். ஏதாச்சும் எப்பயாச்சும் ஃபீல் ஆச்சா அவசரப்பட்டது கொண்டோமோ அப்படின்ட்டு? ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் டேரக்டர்கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்கினேன். ஓகே ஓகே, அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, ஓகே. பட் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி திட்டாரு. எனக்கு அப்போ வந்து ஷார்ட் கட் அது என்ன, நான் சுடு தண்ணி மேலே ஊற்றணும், அதான் ஷார்ட் ஊற்றிட்டு. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். எனக்கு தெரியல, நான் கையிலலாம் படுது நிஜமாலே சுடு தண்ணி ஊற்றுனாங்க. நார்மல் தண்ணியை ஊற்றிட்டு ரியாக்ட் பண்ண சொன்னாங்க. ஓகே. நான் ஃபுல்லாக ரியாக்ட் பண்ணல, அதெல்லாம் பண்ணலை. நான் உடனே நிஜமாலுமே அவள் மேலே சுடு தண்ணி ஊற்றுங்கடா அப்படின்னு டேரக்டர் சொல்லிட்டாரு. ஓகே. எனக்கு கட்டு சொன்னதுக்கப்புறம் நான் போய் ஒரு ரூமில் லாக் பண்ணிவிட்டு 1 hour அழுதேன். ஓ. ஒருத்தர்கிட்ட நம்ம அத்தனை பேருக்கு நடுவில் நம்மளை திட்டுறாங்களே, சங்கவி இது நமக்கு தேவையா அப்படின்லாம் நான் யோசித்தேன். பட் ஸ்டில் இல்லை, ஓகே என்னால் முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எனக்கு தெரியாது நிறைய விஷயங்கள். ஷேடோ மறைக்குது பாருன்னு சொன்னால் எனக்கு தெரியாது. ஷேடோ அப்படின்னா என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது. மாஸ்டர்னா என்ன, க்ளோஸ்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் இதில் தான் வரல. ஸோ ஒரு விஷயத்துக்கும் அந்த டேரக்டரை திட்டும் போதும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், இது உனக்கு வேணுமா, இது உனக்கு வேணுமா அப்படின்னு. சரி ஓகே, கற்றுக்கணும்ல, கற்றுக்கலாம். ஸோ தில்லுக்கு துட்டு அப்படிங்கிறதுல 5 கார்டும் நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். புயல் வேகத்தில் போயிடுச்சுல. எனக்கு ஒரு கார்டு கேட்கணும், ஜஸ்ட் ஒரு ஆசையாக இருக்குது. திஸ் கார்டு சீக்ரெட் புக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து புட்டிக்குள்ளேயே வச்சுட்டு சுற்றுவீங்களாம். அதாவது என்னது, பிரபஞ்சம் முன்னோடு பேசும் அப்படின்ட்டு பேசிச்சா என்ன அந்த சீக்ரெட் புக்னா என்ன, அதில் அப்படி என்ன எழுதியிருப்பாங்க, லைஃப்பில் உங்களுக்கு என்ன தந்தது அது சீக்ரெட்? அதுவுமே எனக்கு நான் லோவாக இருந்த டைமில் தான் எனக்கு கிடச்சிது அந்த புக்கு. ஓகே. அது என்னை தேடி வந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த புக் அது என்ன சொல்லணும்னா, நம்ம யூனிவர்ஸ் கிட்ட நம்ம என்ன மனசார கேட்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். ஓகே. ஆனால் அது எப்போ கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது. நம்ம சின்ன வயசில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒன்று நினச்சிருப்போம். நான் 3rd standardல நம்ம நடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி யோசிச்சிருப்பேன். ஆனால் நான் நிஜமாக நடிப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. அது என் ஆம்பிஷன்லேயுமே இல்லை. டக்குன்னு பார்த்தா அது நடந்திருக்கும். எங்கேயோ எப்பயோ மனசார ஒரு செகண்ட் நம்ம நினச்சிருப்போம், அது பார்த்தா ஃப்யூச்சரில் எங்கேயோ இடத்துல நடக்கும். அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ஆழமாக இது நமக்கு நடக்கும்னு நம்ம நம்பிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது நடக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு லைஃப்பில். இப்போவுமே கார் வாங்குறதாகட்டும், வீராவாகட்டும், அந்த அவார்டு வாங்குறதாகட்டும், எனக்கு நான் இப்போ நிறைய விஷயங்கள் நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதே நான் ஒரு டைமில் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது தான். ஓகே. அண்ட் இன்னமும் நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் நடக்கணும்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ நம்பிக்கை, ஆழமாக நம்பணும், அதை விஷுவலைஸ் பண்ணணும். நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அது நான் என் மைண்டை முதல்ல காம் பண்ணிவிட்டு மனசார என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுங்கிறத நான் ட்ரீம் பண்ணுவேன். அது கிடைச்சா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேங்கிறத நான் ஃபீல் பண்ணி பார்ப்பேன். அது கண்டிப்பாக நடக்கும். அவ்வளவுதான்.
அதை நம்ம ரெகுலரா பண்ணிட்டே இருந்தோம்னா இட் will happen. ஒரு நாள் நடக்கும். ஒரு நாள் நடக்கும். ஓகே ஃபைன். அப்போ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் மன்சூரே கேட்டுக்கோ, நைட்டு தூங்கும்போது இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நடக்கணும் அப்படின்ட்டு அதை நீங்க மனசார நினைக்கணும். ஒரு டவுட்டோட நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்காது. 100% ஷூர். 100%. இப்போ எனக்கு ஒரு இந்த பொண்ணு வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சா அது நடந்து மனசார அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லாம நீங்க யோசிச்சீங்கன்னா நடக்கும். ஃபைன். நடந்ததுக்கு அப்புறம் யாராவது சொல்லுங்க. யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நிறைய யோசிக்கிறாதான் பிரச்சனை. அப்படி யோசிச்சா எப்படிங்க நடக்கும்? லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கா, அதனால அப்ப யூனிவர்ஸ் ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, நம்ம முதல்ல செலக்ட் பண்ணிட்டு தான் யூனிவர்சிட்டி கொடுக்கணும். ஓகே ரைட், செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுக்குறேன். ஃபைன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஃபைனல் ஓவர். புயல் வேகத்தில் போக போகுது. ஓகே, ஆஸ்க்கு தப்பா சொன்னா ஆஸ்க்கு தப்பா சொன்னா டாஸ்க் தான். இதுல வந்து உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இல்ல உனக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை பத்தி நான் கேள்வி கேட்பேன். ஓகே. ஸோ கரெக்டா சொல்லிட்டா நாங்க வந்து பாராட்டுவோம், தப்பா சொல்லிட்டா டாஸ்க் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த டாஸ்க்ல வேற டாஸ்க். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா பாரு கரெக்டா சேரு. ஓகே. ஸோ திஸ் இஸ் இதெல்லாம் என்னன்னு தெரியுதா உனக்கு? விஜி, ஸ்வேதா, தாமரை, புவனா, இது நாலுமே நான் பண்ண கேரக்டரா இருக்கே. ஆமா, இது எல்லாமே உன்னுடைய கேரக்டர் நேம்ஸ். ஓகேவா? சோ இதே கேரக்டர்ஸ் நேம்ஸ்ல சினிமால பிரபல ஹீரோயின்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுடைய நம்பர்ஸ் அண்ட் புகைப்படங்கள் அங்க வந்துருச்சு. சோ 30 செகண்ட்ஸ்ல இந்த கேரக்டர்ல நடிச்ச அந்த நடிகைகள் யார் என்பதை நீ மேட்ச் பண்ணனா ஐயோ, இதுல ஒண்ணு மட்டும் தான் எனக்கு தெரியுது. 30 செகண்ட்ஸ்லயா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஃபர்ஸ்ட் த்ரிஷா. நம்பர் அங்க போட்டுரு. நம்பர் போட்டுரு. அங்க ஒண்ணுனா இங்க ஒண்ணுன்னு போட்டுரு. 3 கம் ஆன் 4 2 ஐ ஹோப் சோ. ஸோ அதாவது எக்ஸாமில் மார்க் ஷீட் போடுற மாதிரி இச்சா என்ன ஒரு ஃபாஸ்ட். ஸோ 1 புவனா சாமி படங்கிறது கரெக்ட் ஆன்சரு. 2 தாமரை ஃப்ரம் பாண்டவர் பூமி, அதுவும் கரெக்ட் ஆன்சரு. 3வது ஸ்வேதா, அதுவும் கரெக்ட் ஆன்சரு. 4வது விஜி, யாரு தெரியுதா? 4வது யாருன்னு தெரியுதா? ஸ்ரீதேவி மேம். என்ன படம் தெரியுதா? கமல் சார். யா, 3ஆம் புரை. 3ஆம் புரை படத்துல அவங்க பேர் வந்து விஜய். ஐயோ கரெக்டா சொல்லிட்டியே, வாவ். சே, எனக்கு அது ஞாபகம் இருக்கு. அவர் வந்து விஜய் ஏதோ இங்க கூப்பிட்ட மாதிரி ஞாபகம். விஜய் விஜய் அப்படின்ற ஒரு ஃபுல்லா ஒரு ட்ரெயின்ல. கரெக்ட். அதனாலே நைஸ் சூப்பர் அருமை. சே, இதுக்கு நாங்க வந்து அப்படியே வியந்துட்டோம் உங்களை. வாவ், அமேசிங், கிரேட், அற்புதம். சோ ஆஸ்க்கு தப்பா சொன்னா டாஸ்க்ல 90% வந்து எல்லாரும் தப்பா தான் சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா, அவங்கள பத்தின கேள்வி கேட்போம், அவங்க நண்பர்களுடைய பர்த்டே கேட்போம், அந்த மாதிரி கேள்விக்கு வந்து எல்லாம் தப்பா தான் சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி சங்கவிக்காக ஒரு கிளாப்ஸ் போட்டுருங்க. ஃபைனல் கேள்வி, ஆஸ்க்கு தப்பா சொன்னா டாஸ்க்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வராது. தனசேகரன் சார். எங்க அப்பா, எத்தனை வீடியோ. இவர்தானே உங்க பேரு? ஆமா. ஓகே. சோ தனசேகர், காமேஷ் பிச்சை. மிஸ்டர் காமேஷ் பிச்சை பத்தி ஒரு கேள்வி கேட்கலாமா? ஸோ தனசேகர் சார் ரொம்ப வருஷமா இருக்காரு. ஹீஸ் இன் மீடியா. பட் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது காரணம் அவர் வந்த அந்த செகண்ட்லேயே கலக்க போகுது யாரோட டைட்டில் வினரே அவர் தான். ஆமா, ஒரு தடவை ரன்னர் அப்பா இருக்காரு, ஒரு தடவை டைட்டில் வினர் ஆயிருக்காரு. சிவகார்த்திகேயன் இருந்தாங்க. பின்றியே அந்த வின்னரான இயர் என்ன இயர்? இதெல்லாம் கேட்ட எனக்கு பாருங்களேன், யாரு கூட போட்டி போட்டாருல எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த இயர் தான் நான் கேக்குறேன். யாரு கூட ஆங்கர்னு கூட சொல்லியாச்சு. பட் ஐ அம் ஆஸ்கிங் தி இயர். 30 செகண்ட் சுத்திட்டே இருக்கு. கம் ஆன். ஐயோ, ஆமா, அது ஓடிட்டு இருக்காங்க கிராபிக்ஸ்ல. 2008 அப்படிங்கிறது ரொம்ப பின்னாடி போயிட்டா. தப்பான ஆன்சர். ஐயோ, இதெல்லாம் கேட்டா எப்படியா தெரியும்? அவரே மறந்துருப்பாரு. அவர்தான் சொன்னாரா? 2007. ஐயோ, ஜஸ்ட் மிஸ். எஸ். சோ as per the company rules என்ன பண்ணா, ஒரு வருஷம் தானே. அதெல்லாம் இல்ல, 35 மார்க்குக்கு 34 மார்க் ஆனாலும் ஃபெயில் தான். 10th ஃபெயில் ஆன பசங்க கிட்ட போய் கேளுங்க, அதோட வலி என்னன்னு தெரியும். ஓகே, ஏன்னா நானும் அந்த குரூப் தான். எடுங்கடா அந்த டேர. சோ இப்போ வந்து வீரா அந்த சீரியல்ல வர விஜி மாதிரி டெரரான டைலாக் பேச போறீங்க. அதான் டேர். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. இந்த வாழைப்பழத்தை வாயில போட்டுட்டு அந்த டெரரான டைலாக் பெர்ஃபார்ம் பண்ணும். சோ திஸ் இஸ் யுவர் டேர். எனக்கு தெரிஞ்சு போச்சு விஜய் வச்சு காமெடி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த டைலாக் கேட்கணும். சோ கம் ஆன், டைலாக் கொஞ்சம் பேசுங்க நார்மலா. எங்க அப்பாவை கொன்ன அந்த ராமச்சந்திரன் குடும்பத்தையே அழிக்கணும். அந்த வீரா மாறன் அந்த குடும்பத்தையே அழிச்சு அந்த ராமச்சந்திரனையும் காலில் விழ வைக்கணும். இது நான் எங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம்டா. ஆஹா, கிளிசரின் போடாமலே கண்ணு கலங்கிடுச்சு. எப்படி ஹவ் இட்ஸ். ஓகே, இப்போ இந்த டெரரான ஒரு டைலாக
போட்டு சாப்பிட முழுங்கிடக்கூடாது, வாயில வச்சுக்கிட்டே அந்த டைலாக் பேசணும். டெரர், அந்த டெரர்னஸ் குறையவே கூடாது. 3, 2, 1 ஆக்ஷன். எங்க அப்பா சாவுக்கு காரணமான அந்த ராமச்சந்திரன் ஜஸ்ட் ஒரு 5 ரூபீஸ் வாழைப்பழம் தான். முடியுமா? முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர்ஸ்லாம், அவங்களுக்கு ரொம்ப கோபம் ஆச்சுன்னா சாப்பிடுங்க, அந்த கோபம் போயிடும்னு சொல்லுவாங்க. அதான் நிகழ்ச்சி மூலம் காமிச்சிருக்கேன். சாப்பிடுங்க, முழுசா சாப்பிடுங்க, நோ இஷ்யூஸ். ஸோ சங்கவி, உங்களுடைய ஃபேவரட் பிராண்ட் மாதிரியே திரையில நீங்க வந்து ஷைன் பண்ணிட்டே இருக்கணும் ஃபார் எவர். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.